ஆதாம் சாப்பிடாத வரையும் அவனுக்கு ஏராளம் தாராளம் இருந்தது. அவன் 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 ஏராளத்துல வாழ்ந்திருந்தான். என்னைக்கு அந்த ஒரு கனியை அவன் சாப்பிட்டான், அந்த 10ல் 1 தான் இன்னைக்கு தசம பாகம். உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் ஏராளமாய் கொடுக்கிறாரு. ஆனா அந்த விளக்கப்பட்ட அந்த ஒரு கனி அது கர்த்தருக்கு தேவை, கர்த்தருடையது. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் விசுவாசிகள் ஏன் பைனான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கிறார்கள், பைனான்சியல் கிரைசிஸ் ஏன் இருக்கிறார்கள்? ஏன்னா இந்த கோட்பாடை அவர்கள் கடைபிடிக்கிறது இல்லை. நிறைய விசுவாசிகள் அவர்கள் இது குறித்து ஒரு அறிவும் சிந்தனையும் ஒரு விழிப்புணர்வும் கிடையாது. இதை தசமமாக பிரசங்கம் பண்ணா அது ஏதோ அவங்களுக்கு தேவை இல்ல. உங்க வாழ்க்கையில எந்த வருமானத்தை கொடுத்தாலும் அது 10ல் 1 யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியது நீங்க செலுத்தும் போது அந்த ஒன்றை அவருக்கு செலுத்தினால் மீதி இருக்கிற 90% கர்த்தர் உங்களுக்கு ஏராளம் தாராளமா உங்களுக்கு நிறைவாய் சம்பளமாய் தேவன் கொடுப்பார். சொல்றாரு, அப்பொழுது வானத்தின் பலகணியை திறப்பார். நீங்க அந்த வானத்தின் பலகணியை திறக்கிறதும் இடங்கொள்ளா போக மாட்ட ஆசீர்வாதத்தை உங்க மேல வர்ஷிக்கப்படுகிறதும் உங்கள் சத்துருக்களை முறியடிக்கிறதும் உங்களை பட்சிக்கிறத கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். உங்கள் வாழ்க்கை இருக்கிற அத்தனை குறைகள் அந்த 10லான எங்க போகிறது என்று தெரியல இருக்கிறீங்களா, அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதனால் என்னை சோதித்து